நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே தனியார் தோப்பில் வேலியில் சிக்கிய கரடியை வனத்துறையினர் போராடி மீட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள பொட்டல் கிராமத்தில் மாந்தோப்பில் குட்டியுடன் கரடி சுற்றித் திரிந்தது. இந்நிலையில் கரடிக்குட்டி தோட்டத்தில் வேலியில் சிக்கி அலறியது. தகவல் அறிந்து விரைந்து வந்த வனத்துறையினர் 1 மணி நேரம் போராடி கரடிக்குட்டியை வேலியில் இருந்து விடுவித்தனர். இதையடுத்து குட்டி கரடி தாயுடன் அடர்ந்த வனப்பகுதிக்கு சென்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மண்லோடு ஏற்றி வந்த லாரி திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அன்னூரிலிருந்து காரணம்பேட்டையில் உள்ள கிரஷருக்கு மண்லோடு ஏற்றி வந்த லாரியின் இன்ஜினில் திடீரென தீப்பிடித்தது. ஓட்டுநர் கீழே இறங்கி உயிர் தப்பி தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளித்துள்ளார். அவர்கள் வந்து தீயை அணைப்பதற்குள் லாரி முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற இளைஞரை சிசிடிவி காட்சி அடிப்படையில் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை மெயின் ரோட்டில் உள்ள மருந்து கடையின் உரிமையாளர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு சென்றார். காலை வந்து பார்த்தபோது இந்த வாகனம் மாயமாக இருந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளார். அப்போது 25 வயது மதிக்கத்தக்க நபர் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றது தெரியவந்தது. முல்லைப் பெரியாறு அணையின் செயற்பொறியாளராக புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட செல்வம் அணையில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். தமிழக பொறியாளர்களுடன் தேக்கடியிலிருந்து படகில் அணைக்கு பயணம் செய்த செயற்பொறியாளர் செல்வம் பிரதான அணை, பேபி அணை, மண் அணை, கேலரி, மதகுகள், சுரங்கப்பாதை, நீர்மட்டம் உள்ளிட்டவற்றை நேரில் ஆய்வு செய்தார். பருவமழை தொடங்கும் முன்பு முல்லைப் பெரியாறு அணையில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்து அணை பொறியாளர்களுக்கு அறிவுரையும் வழங்கினார். சென்னை ஓட்டேரியில் கஞ்சா விற்பனை கும்பலைச் சேர்ந்த 5 பேரை கைது செய்த காவல்துறையினர் 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ரோந்து சென்ற காவல்துறையினர் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த 4 பேரை பிடித்து விசாரித்தனர். வாலினேஷியஸ், அப்துல் சஹான், அப்துல் ஆசிப், ராகுல் ஆகிய அவர்களிடம் 600 கிராம் கஞ்சா வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் இவர்கள் அளித்த தகவலின் பேரில் சுரேஷ் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்த 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி மலைப்பாதையில் குட்டியுடன் உலா வந்த யானை சுற்றுலா பயணிகளின் காரை விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய யானைகள் கோத்தகிரி சாலையை கடந்து சிறுமுகை வனப்பகுதிக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில் குட்டியுடன் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய பெண் யானை சாலையில் உலாவியது. இதனால் வழியாக வந்த வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. அப்போது ஒரு காரை நோக்கி யானை ஆக்ரோஷத்துடன் ஓடியது. கார் ஓட்டுநர் வேகமாக காரை ஓட்டிச் சென்றதால் சுற்றுலா பயணிகள் உயிர் தப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே அதிவேகத்தில் சென்று குடிநீர் குழாய் இணைப்புகளை சேதப்படுத்திய மணல் லாரியை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர். முத்துக்குமாரபுரம் கிராமம் வழியாக சென்ற சரல்மண் லாரியின் அதிக பாரத்தால் சாலையின் நடுவே உள்ள நிலத்தடி நீர் குழாய் சேதமடைந்து தண்ணீர் வீணானது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அந்த லாரியை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பள்ளி வளாகத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த 3 ஆடுகள் அடையாளம் தெரியாத விலங்கு கடித்து உயிரிழந்தன. குமாரபாளையம் பகுதியில் உள்ள உச்சி மாகாளியம்மன் கோவிலில் நேர்த்திக்கடனாக செலுத்த 3 ஆடுகள் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்தன. இந்த ஆடுகள் அடையாளம் தெரியாத விலங்கு கடித்து இறந்து கிடந்தது குறித்து மக்கள் அளித்த தகவலின் பேரில் வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பை வான்கடே மைதானத்தில் ரோஹித் சர்மாவின் பெயரில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்டாண்ட் வரும் 13ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரரான ரோஹித் சர்மா கிரிக்கெட் உலகில் பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ள நிலையில் அதனை கௌரவிக்கும் விதமாக அவரது பெயரில் வான்கடே மைதானத்தில் ஸ்டாண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. சச்சின் டெண்டுல்கர், விஜய் மெர்ச்சன்ட், சுனில் கவாஸ்கர், திலீப் வெங்சர்கார் உள்ளிட்டோரின் பெயர்களில் ஏற்கனவே ஸ்டாண்ட் நிறுவப்பட்ட நிலையில் ரோஹித் சர்மாவும் அந்த பட்டியலில் இணைந்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் சின்னாற்றின் குறுக்கே அமைந்துள்ள பஞ்சப்பள்ளி மற்றும் ராஜபாளையம் அணைக்கட்டுகளை புனரமைக்கும் பணியை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபரில் கனமழையின் போது பஞ்சப்பள்ளி மற்றும் ராஜபாளையம் அணைக்கட்டுகள் பெரும் சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் சுமார் 5,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த 2 அணைக்கட்டுகளையும் புனரமைக்கும் பணி தொடங்கியுள்ளது.
திரைப்பட இயக்குநர் லிங்குசாமி, கும்கி 2 படத்தின் நாயகன் மதியழகன் ஆகியோர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள நரசிம்மர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். ரோப்கார் மூலம் வந்த அவர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் இருவரும் சுவாமி தரிசனம் செய்த பிறகு மாலை அணிவித்து பிரசாதங்கள் வழங்கி மரியாதை செய்யப்பட்டது.